கும்கி படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அவளை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, அப்படியே வயிற்றுலாம் வந்து அப்படியே பெரட்டுது அப்படின்னு அந்த படத்துடைய கதாநாயகன் வந்து சொல்லுவார். அப்போது அந்த அந்த சீனில் இருக்கிற இன்னொரு கதாபாத்திரம் சொல்லும், மசக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனு பார்த்து நான் ரொம்ப சிரித்தேன். இந்த மசக்கை அப்படின்னா வந்து நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அது ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க இல்லையா, அதை தான் வந்து மசக்கை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு புத்தகம் வாசித்தேன். அந்த மசக்கையை பற்றின ஒரு புத்தகம் அது. அதாவது அந்த கர்ப்பமாக இருக்கிறது வந்து மசக்கைன்னு நினச்சிருது எனக்கு, ஆனால் அது வந்து மசக்கை கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிற நேரத்தில் எதை சாப்பிட்டாலும் கொமட்டலாகவே இருக்கும், எதுவுமே வந்து பிடிக்காத ஒரு ஃபுட்டாகவே இருக்கும். இந்த கொரோனா காலங்களில் எனக்கு கொரோனா வந்துச்சு ஒரு முறை. எந்த சாப்பாடுமே வந்து ஒத்துக்காது. அந்த ஜுரம் வந்துட்டு போனதுக்கு பிறகு எது சாப்பிட்டாலும் உடம்புக்கு ஏற்றுக்காது. சரி, எனக்கு எப்போ உடம்பு சரியில்லைனாலும் நேராக போயிட்டு கறி எடுத்துகிட்டு வந்து நான் கறி குழம்பு வச்சு சாப்பிடுவேன். நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவேன். எனக்கு டக்குன்னு அந்த ஜுரம் வந்து போயிடும். அன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து கறி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன், என்னால் சாப்பிட முடியல, எனக்கு கொமட்டுது. இந்த புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் பிறகு அந்த கொரோனா காலம் முழுக்கவே வந்து தினமும் 3 வேளையும் புளிக்குழம்பு தான் வச்சு சாப்பிட்டு இருந்தேன். அப்படி அந்த ஒரு வாரம் மட்டுமே எனக்கு அந்த கொமட்டலை என்னால் தாங்கிக்க முடியல. ஆனால் அந்த ப்ரெக்னென்சி டைம் முழுக்கவே அந்த கொமட்டலை எப்படி அவங்க வந்து சகிச்சுட்டு அந்த லைஃப்பை வந்து வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த மசக்கை குறித்தான அந்த புரிதலை எனக்கு புரிய வச்ச ஒரு புத்தகம் தான் வந்து இடங்கர் பாவலன் அவர்கள் எழுதிய மசக்கை அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் என்பது தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் இடங்கர் பாவலன் அவர்கள் எழுதிய மசக்கை அப்படிங்கிற இந்த புத்தகம். இதில் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுனால நிறைய இந்த சீமந்தத்துக்கெலாம் வந்து ஃபோட்டோ எடுப்பேன். அப்போ வந்து இந்த 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம்லாம் அந்த ஃபங்க்ஷன் நடத்தும்பொழுது ஒரு 5 வகையான உணவு 7 வகையான உணவெல்லாம் வந்து சமைச்சு அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற பெண்ணுக்கு வந்து ஊட்டி விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா சாப்பாட்டையும் ஒன்றா கலந்து அப்படியே அவங்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே தொண்டெல்லாம் அடிச்சுட்டு தண்ணி கொடுங்கனாக்கா தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பாட்டை வந்து அந்த பொண்ணு சாப்பிட்ணும், அது மட்டும்தானே தவிர்த்து அந்த பொண்ணுக்கு அடிக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து அவங்க கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்தது, சரி இந்த சாப்பாடெல்லாம் வந்து ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, 5 வகையான உணவு செஞ்சு எதுக்காக அந்த பெண்ணுக்கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. போதும் விடுமா, ஃபோட்டோ எடுக்க விடுமான்னு நான் வந்து அவங்க கூட நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கேன். இந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு அதுக்கான ஒரு விடை வந்து கிடைச்சிருந்தது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொதுவாக அந்த டைமில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த சுவைன்றது மாறுபடுன்னு சொன்னேன் இல்லையா. சில பேர் வந்து மாங்காவை சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சில பேர் சாம்பலை சாப்பிடணும்னு நினைப்பாங்க, சில பேர் மண்ணள்ளி தின்னணும்னு நினைப்பாங்க இல்லையா. இப்படி அந்த பெண்ணுக்கு தனக்கு இந்த சமயத்தில் அந்த வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு எந்த உணவை சாப்பிட்ணும், எதை பிடிச்சு சாப்பிட்ணுன்ற அந்த ஐடியா இருக்காது. இன்னொன்று வந்து இப்போ வந்து அவங்க சொந்த வீடாக இருந்தால், தான் பிறந்து வளர்ந்த வீடாக இருந்தால் தன்னுடைய அம்மா கிட்டே இது எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டு அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இப்போது கணவன்கிட்ட போகும்போது அந்த வீட்டில் கொஞ்சம் அச்சப்பட்டு அவளால் கேட்டதை வாங்கி சாப்பிட முடியாது. அந்த சூழ்நிலையில் இந்த 5ஆம் மாதம் ஃபங்க்ஷன் நடத்தும் பொழுது இப்போது ஒரு 5 வகையான உணவு 7 வகையான உணவு வந்து செய்வாங்க. தயிர் சாதம் செய்வாங்க, புளி சாதம் செய்வாங்க, லெமன் சாதம் செய்வாங்க. இப்படி வந்து வெவ்வேறு விதமான சுவையில் அவங்க செய்யும் பொழுது இந்த 5 வகையான சாப்பாடையும் ஊட்டும் பொழுது அந்த பெண் வந்து அவள் கேட்டு தயங்கி சாப்பிட நினச்சி அந்த சாப்பாடு விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது அதில் வந்து டேஸ்ட் பண்ணும்போது இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிது, நான் இதை சாப்பிட்றேன்னு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வாங்கி சாப்பிடுவாளாம். அவளுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த புளிப்பு சுவை அவளுக்கு பிடிச்சிருந்தாக்கா அதை அள்ளி சாப்பிடும்போது ஸோ அங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்களாம், ஓகே இவளுக்கு இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குதுன்னு அவளுக்கே அவள் தெரிய ஆரம்பிக்குமா. ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லெமன் சாதம் சாப்பிடுவோம், நம்ம புளி சாதம் சாப்பிடுவோம், நம்ம தயிர் சாதம் சாப்பிடுவோம், இல்லை சாம்பார் சாதம் சாப்பிடுவோம். இப்படி வந்து தன்னுடைய நாக்குடைய சுவையை அந்த நேரத்தில் அறிஞ்சிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான உணவை வந்து அவங்க சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை சொல்லியிருந்தார். நான் அதை இந்த புத்தகம் வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற அந்த பெண்கள்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு இந்த புத்தகம் வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன உணவுகளை வந்து பெண்களை வந்து கர்ப்ப காலங்களில் சாப்பிட்ணும், இன்றைக்கி எத்தனையோ வந்து செயற்கையான ஃபுட்டுலாம் இருக்குது, இதை சாப்பிடுங்க கர்ப்ப காலங்களில் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகள்லேயே எந்த மாதிரியான உணவெல்லாம் வந்து நம்ம கர்ப்ப காலங்களில் சாப்பிடும்போது அது குழந்தைக்கும் தாய்க்கும் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். அதே மாதிரி உணவை வந்து இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இப்போ சொல்லுவாங்க தினமும் வந்து 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு, அதுக்காக 3
லிட்டர் தண்ணியை வச்சுக்கிட்டு தினமும் இவ்வளோ குடிக்கின்றது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவுலேயே போதுமானது தாய்க்கான உணவு அந்த சமயத்தில் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப யதார்த்தமான எழுத்து நடையில் வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய வந்து நான் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன், ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தில் நான் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து இது வந்து பெண்களுக்கான ஒரு விஷயமாகவே இதில் சொல்லிகிட்டே வருவாங்க இல்லையா. பெண்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து இதை ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா. கடைசியாக வந்து ஒரு 2-3 பக்கங்களில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா வந்து அந்த கர்ப்ப காலங்களில் இருக்கிற அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஒரு செக்மெண்ட்டுங்க அது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அந்த பக்கங்களில் வாசிக்கும்போது அந்த 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 கடிதம் மாதிரி ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடிதத்தில் தன்னுடைய கணவனுக்கு அவளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு ஒரு கடிதம். அது ரொம்ப நல்ல கடிதம் அது. இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க வாசிக்கிறதுக்கு அப்படின்னா கடைசியாக இருக்கிற அந்த கடிதத்தை மட்டுமாவது நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு பெண்ணானவள் அந்த சமயத்தில் தன் கணவன்கிட்ட இருந்து அவள் எதை எதிர்பார்க்குறா, விதவிதமான புடவைகளை வாங்கி உடுத்தணும்னு நினைக்கிறாளா, விதவிதமாக சாப்பிடணும்னு நினைக்கிறாளா, அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய கணவன்கிட்ட இருந்து அவள் எதையோ ஒன்று எதிர்பார்க்குறா இல்லையா, அது என்ன எதிர்பார்க்கிறா அப்படிங்கிறத அந்த கடிதத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. இடங்கர் பாவலன் அவர்கள் எழுதிய மசக்கை அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து 75 ரூபா. 80 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை வந்து பாரதி புத்தகாலயம் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை எனக்கு வந்து பாரதிய புத்தகாலயம் ஸ்டாலில் தான் வந்து என்னுடைய தோழர் வந்து எனக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல புத்தகம் தோழர், ஆனால் வந்து யாருமே இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப கவலையாக இருக்குது, நீங்களாவது இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப அவர் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த புத்தகத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு எனக்கு சொன்னார். ஸோ அதனாலே நான் வாங்கிட்டு வந்த மற்ற புத்தகங்களை காட்டிலும் இந்த புத்தகத்தை நான் வந்து முதல்ல வாங்கி படித்தேன். ஏன் ரொம்ப இது ஈடுபாடு கொடுத்து இந்த புத்தகத்தை வாசிக்க சொல்கிறாரே நான் வாங்கி படித்தேன். நிஜமாகவே சொல்கிறேன், பொதுவாக இந்த மாதிரி வந்து உடல்நலம் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த புத்தகங்கள்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கும். நான் அந்த புத்தகங்களை படித்ததே கிடையாது. அந்த மாதிரி புத்தகங்களில் இந்த குட்டி குட்டி புத்தகங்கள் வரும் இல்லையா, அப்போது அந்த புக் ஃபேர்னு அதில் அந்த பக்கங்களை திருப்பி பார்க்கும்போது கூட ஐயோன்னு சொல்லிட்டு தலைதறிக்கெல்லாம் ஓடி இருக்கேன். பட் ஆனால் இந்த புத்தகம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நாவலை படிக்கிற ஒரு அந்த ஃப்ளோவில் தான் இருந்தது இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது. கணவன் மனைவி 2 பேருமே இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கலாம். இந்த டிசிஷன் எடுக்கிறீங்க இல்லையா குழந்தை பெற்றுக்கணும்னு, அந்த டே 1லேருந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு புத்தகமாக அது இருக்கும். ஸோ புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். நன்றி.